ரங்கண்ணா என்னும் முதியவர் தனது யோக சித்தி சக்தியினை பிரயோகித்து தனது உடலை ஒரு குகையினில் பதுக்கிவிட்டு இறந்து போன ஒரு சிறு வயது இளைஞனின் உடலுக்குள் புகுந்தார். அங்கு கூடியிருந்த இறந்த வீட்டினில் தனது மகன் பிழைத்ததைக் கண்டு மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கினார். அந்த ரங்கண்ணா எனும் முதியவர் இப்போது ரத்தீஷ் என்னும் இளைஞகனின் உடலுக்குள் புகுந்து கொண்டு தனது இலக்கினை நிறைவேற்றிக் கொள்ள ராகவி என்னும் ஒரு சிறு பெண்ணை தனது இச்சைக்கு இழுத்தார். ரத்தீஷுக்குள் இருப்பது ரங்கண்ணா எனும் ஒரு பேய் என்பது தெரியாமல் தனது காதலையும் காமத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாகி வந்தார். இப்போது ராகவியின் தாய் அவரிகளிடம் உள்ள காம வேட்கையை தடுத்தாள். ராகவி, இந்த பையனிடம் உன் சகவாசத்தை நிறுத்து. எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்கவில்லை. உனக்கு யாரைத்தான் பிடித்தது அம்பிகா? பார்த்தாயா பார்த்தாயா, என்ன திமிராக பேசுகிறான். ராகவி, நீ என்னுடன் சாக கூப்பிட்டாலும் வருவாயா? ரத்தீஷ், நீ தாண்டா என் உயிர். உனக்கு புரியலையா? ரத்தீஷ், வெளியே போ, இல்லை உன்னை கொன்று விடுவேன். அம்பிகாவும் அவள் கணவன் பிரதாப்பும் ஒரு ஜோசியரை சென்று பார்த்தனர். அம்பிகா, வந்திருப்பது உங்களது பழைய காதலன் ரங்கண்ணா ஆவார். சென்று விசாரித்துவிட்டு வீட்டில் ஒரு பூஜையினை செய்வீர். என்ன அம்பிகா, ஜோசியர் சொல்வது உண்மைதானா? முற்றிலும் உண்மை பிரதாப். நான் பள்ளி பயிலும் போது என்னை ரங்கண்ணா என்னும் ஒரு பையன் என்னை வலுக்கட்டாயமாக காதலிப்பதுடன் என் மேல் ஒரு வெறியுடன் இருந்தான். ஆனால் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. ஆகையினால் பள்ளி முடிந்து பல நாள் கழித்து அவன் தற்கொலை செய்து கொண்டதாக கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு முழு உண்மை தெரியாது. நடிக்காதே ரத்தீஷ், நீ உண்மையில் ரங்கண்ணாதானே? ஆமாம் அம்பிகா, உண்மையை உணர்ந்ததற்கு நன்றி. உன்னை உடல் ரீதியாக அடையாமல் நான் வேறு லோகம் செல்ல மாட்டேன். ரங்கண்ணா, நீ என்னை விரும்பிய நேரம் இறைவனை வேண்டி இருந்தால் இந்த நேரத்திற்கெல்லாம் நீ சொர்க்கத்திற்கே சென்றிருக்கலாம். நீதானே என் சொர்க்கம். அம்பிகா, உன்னை அடையாமல் நான் எப்படி சொர்க்க பதவிக்கு செல்வேன்? சரி, அதற்கு ஏன் என் மகளை அடைய முற்படுகிறாய்? உனக்குத்தான் இளமை போய்விட்டதே. ஆகையால் உன்னை அடைவதும் உன் மகளை அடைவதும் என்னை பொறுத்தவரை வேறு வேறு இல்லை. அதனால்தான் உன் மகளை ருசித்துவிட்டு நான் சொர்க்கம் செல்வேன். அடக்கொடியவனே, மூடனே, உன்னை எப்படி திருத்துவது என்று எனக்கு தெரியும். நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்போது இருவரும் வேலவன் எனும் இறைவனை நோக்கி தவம் செய்தவுடன் வேலவன் எனும் இறைவன் அவர்கள் முன் தோன்றினார். ரங்கண்ணாவை வேலவன் சபித்துவிட்டு சொன்னார். ரங்கண்ணா, நீ உண்மையில் ஒரு பாவமும் அறியாதவன். ராவணனின் அழிவை போல உன் அழிவும் இருக்கக்கூடாது. உடனே ராகவியை மறந்து ரத்தீஷை விட்டு விலகு. ரத்தீஷ் இறந்தவனாகவே இருப்பான். ராகவி உன் நினைவுகளை மறக்கும்படி நான் செய்து விடுவேன். உனக்கு முதலும் கடைசியுமாக ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வரம் தருகிறேன். அம்பிகாவை விட்டு விலகுவாயா? இறைவா, இவ்வளவு உயர்வான தாங்களே இறங்கி வந்த பின் இதைவிட வேறு எனக்கு என்ன வேண்டும்? உடனே ரத்தீஷ் உடலை விட்டுவிட்டு என் உடலை பற்றி என் ஆயுள் முடிந்தவுடன் நான் உங்களை சொர்க்கத்தில் சந்திக்கிறேன். மிகவும் நல்லது. ரங்கண்ணா தனது உடலை பற்றினார்.
ரத்தீஷ் மீண்டும் இறந்தான். தனது பூமி வயது முடிந்தவுடன் ரங்கண்ணா வேலவனை சொர்க்கத்தில் சென்று அடைந்தார்.